நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருவதை நம்மால் செயற்கைக்கோள் காணொளிகளின் வாயிலாக உறுதி செய்ய இயல்கிறது. இது மாதிரிகள் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கணிப்பு தொடர்பான காணொளி தான். இப்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை போன்று அது காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்நேரம் அது தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவெடுத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம். அடுத்த 3 மணி நேரங்கள் கழித்து அந்த சுழற்சி 2:30 மணி வாக்கில் என்ன மாதிரியான அந்த வீரியத்தில் சுழன்று கொண்டிருந்தது என்பது தொடர்பான தகவல்கள் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு புயலாக உருவெடுத்து விட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் இன்று இரவு வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ நிச்சயமாக வானிலை ஆய்வு மையம் மிக விரைவாக அந்த புயலாக உருவெடுத்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஸோ இதற்கு ரெமல் என்கிற பெயர் சூட்டப்படும். இது புயலாக உருவெடுத்துகிறோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம்தான். இது தொடர்பாக நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பிலிருந்தே நம்ம இது தொடர்பாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது இந்த சுழற்சியின் தாக்கத்தினால காற்றின் வீரியமானது தமிழக பகுதிகளில் அதிகரித்திருக்கிறது. நீங்களே பார்க்கலாம் செயற்கைக்கோள் காணொலியில். ஸோ மேற்கு திசை காற்றானது பார்த்திங்கனாக்கா கடலோர பகுதிகள் வரையில் ஊடுருவி காணப்படுகிறது. இன்று மாலை நேரத்தில் வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதை உங்களால் காண இயலும். மாலை நேரத்தில் மொட்டை மாடிக்கு போயோ இல்லை கடற்கரைக்கு போயோ நீங்கள் மேற்கு திசை காற்றை அனுபவிங்க. ஆனால் பகல் நேர வெப்பநிலை கூடியிருப்பதை தடுக்க முடியாது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலெல்லாம் 40 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். புறநகர் பகுதிகளில் ஆப்வியஸ்லி 40 டிகிரி செல்சியஸ்லாம் பதிவாகியிருக்கும். இந்நேரமே 108 வரைக்கும் போவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் வெப்பநிலை கூட இருப்பதன் காரணமாக புறநகர் பகுதிகளில் நான் சொல்கிறேன், குறிப்பாக சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில், தென்மேற்கு புறநகர் பகுதிகளில், வடமேற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலான வெப்பநிலையும் பதிவாகலாம். கிட்டத்தட்ட 42லேருந்து 43 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது, அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா உண்மையிலே இதுதான். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கும்பொழுது அதனுடைய புறநகர் பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக 42 டிகிரி செல்சியஸ் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இந்த பல்லாவரம் மாதிரியான மலைப்பங்கான பகுதிகளில், குரோம்பேட்டை மாதிரியான பகுதிகளில், அதே போல் திருமழிசை மாதிரியான பகுதிகளில், திருமுடிவாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், அம்பத்தூர் அதற்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக வெப்பநிலையானது கூடிதான் இருக்கும். சுங்கவாச்சத்திரம் பகுதிகளில், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பகல் நேர வெப்பநிலையானது அதிக அளவில் மாறுபட்டு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வீக் சம்மர்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி பார்த்திங்கனாக்கா இந்த மழைக்கெல்லாம் முன்பாகவே பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாகிவிட்டது. இப்பொழுது இந்த மழை இடையே கொஞ்சம் கை கொடுத்ததுனால வெப்பநிலையானது குறைந்திருந்தது, தணிந்திருந்ததுன்னு சொல்லலாம். பட் மறுபடியும் இப்போ அந்த புயல் விலகி போக போகுதுங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ விலகி போகும்பொழுது நிச்சயமாக பகல் நேர வெப்பநிலையானது அதிகமாக தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ மழைக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் தான். கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளும் நமக்கு அதை தான் உறுதிப்படுத்தியிருக்கு. உட்பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா காற்றின் வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான தருணத்தில் திடீர்னு வானம் பார்த்திங்கனாக்கா இருட்டிக்கும், மேகமூட்டத்துடன் இருக்கும். காற்றின் வேகம் சடனாக பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் அதிகரிக்கும், சில நிமிட சாரல் தூரல் போடும், ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகும். இட் டிபெண்ட்ஸ். டெல்டாவில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மழை பதிவாகும்னு நான் சொன்னேனாக்கா ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீங்க. வானமேகமூட்டத்துடன் காணப்படும். நான் சொன்ன அதே சினாரியோஸ் தான். இது மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். ஸோ அது இயல்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ திடீர்னு நீங்கள் பயப்படாதீங்க. இதற்கு முன்பாக எத்தனை பேர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையிலே இது மாதிரி நடந்திருக்குது. 2017 பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் அதிகமாக இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல காற்றின் வேகம், ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா மேற்கு திசை காற்று அதிக அளவில் வீரியம் பெற்றிருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. தென்மேற்கு பருவமழை
மிக சிறப்பாக இருக்க போகுது. 2018 கூட அந்த மாதிரியான கண்டிஷன்ஸை நம்மளால் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடிந்தது. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, காற்றின் வேகம் வந்து திடீர்னு சடனாக அதிகரிக்கும். கடலோர பகுதிகள்லேயும் சரி, உட்பகுதிகள்லேயும் சரி, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இருட்டிக்கிட்டு இருக்கும். திடீர்னு மழை பெய்யும். மழை பெய்யக்கூடிய நேரம் என்பது குறைவாக தான் இருக்கும், பெரும்பாலும் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில இடங்களில் மட்டும் மிதமான மழை வந்து பதிவாகும். அது அந்த பகுதி எரிசூழல்களை பொறுத்தது. பட் பெரிய அளவிலான பெனிஃபிட் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு. ஆன பொழுதும் தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களில், குறிப்பாக சிவகங்கை மாதிரியான மாவட்டத்தில், ஏன்னா அது வந்து விண்டை வந்து புல் பண்ணது இல்லையா, ஸோ அதனால் வந்து சில இடங்களில் மழையானது பதிவாகும். வானம் இருட்டி கொண்டு அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும். அதே போல் தான் டெல்டாவிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. இந்த காலகட்டத்தில் மழை பதிவானதுனால் மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது தான். ஆக மொத்தத்தில் இப்போ இப்படி தான் இருக்க போகுது. தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியமானது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இந்த புயல் வந்து கரையை கடந்த பிறகு, அதன் பிறகு மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை குறையும் பொழுது மீண்டும் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உட்பகுதிகளில் உருவாகும். நம்ம ஜூன் மாத முதல் வாரத்தில் கூட இடியுடன் கூடிய மழையை சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில். அதை மறுபடியும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸோ இப்போயும் அதான் சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழகத்திற்கு இருக்கிறது. ஜூன் மாதத்திலும் நான் சொல்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமல்லாது உட்பகுதிகளிலும் அவ்வப்பொழுது வெப்பசலன மழை சிறப்பாகவே பதிவாகலாம். கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அதாவது இப்போ தானே நமக்கு பருவமழை வந்து தொடங்க போகுது இல்லையா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மிக சாதகமான சூழல்கள் வரும்பொழுது வெப்பசலன மழை பதிவாகுவதற்கு மிக ஏதுவான சூழல்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் இருக்கும். பட் ஜூன் மாதத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது உட்பகுதிகளில், ஜூன் மாத வெப்பசலன மழை என்பது உட்பகுதிகளுக்கு பலன் வழங்கும். கடலோர பகுதிகளுக்கு பெனிஃபிட் வழங்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போயே வந்து நீங்கள் வந்து வெதர் மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு ஆஹா அங்கெல்லாம் வந்து மழை மேகம்லாம் காட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிஷன்ஸ் வந்து மாறும். சரி, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி சுற்று வட்டார பகுதிகளில் 103 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 79 மில்லிமீட்டர், பெரியாரணை தேனி மாவட்டம் 78 மில்லிமீட்டர், கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 74 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 72 மில்லிமீட்டர், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 69 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி கன்னியாகுமரி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், ஊத்து நெல்லை மாவட்டம் 67 மில்லிமீட்டர், புத்தனணை கன்னியாகுமரி மாவட்டம் 66 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர், முள்ளாங்கினாவிலை கன்னியாகுமரி மாவட்டம் 63 மில்லிமீட்டர், கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 48 மில்லிமீட்டர், காக்காட்சி அணை நெல்லை மாவட்டம் 47 மில்லிமீட்டர், குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், பாபநாசம் அணை நெல்லை மாவட்டம் 46 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 41 மில்லிமீட்டர். ஸோ 40 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது புயல் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதித்திருக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.